இங்கே நம்ம ஹீரோ காலையில எழுந்திரிச்சோன்னா ஒரு கையாலேயே காரெல்லாம் இழுத்து எக்ஸசைஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் நைட் ஆனால் 1000 தடவை தம்பிள்ஸ் தூக்குறான். இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணுவான்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் ஆர்ம் ரெஸ்லிங் வேர்ல்டு சாம்பியன் கூட போட்டிக்கு போக போகிறான். அந்த சாம்பியன் அவனோட எல்லா கேம்லையும் சைடில் ஒரு செங்கலை வச்சு ஆப்போனண்ட்டோட கையை உடச்சி அனுப்பிடுவான். அது மட்டும் இல்லாமல் பலத்தை அதிகப்படுத்த தடை செஞ்ச டேக்ஸ் வேற எடுத்துக்கிறான். போட்டி போடுற நாளும் வருது. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹீரோ தோத்துறான். ரெஃப்ரி ஆப்போனன்ட் ஃபவுல் பண்ணிட்டான்னு சொன்னதும் மறுபடியும் ரீமேட்ச் நடக்குது. அப்போ அவனோட பலத்தை யூஸ் பண்ணி ஜெயிச்சிடறான். ஆனால் இவன் கை பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. இவனோட அடுத்த ஆப்போனன்ட் பலமான ஆப்பிரிக்கன். அவனோட போட்டி போடும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனோட மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த போட்டிலையும் ஜெயிச்சிடறான். இப்போ இவனோட கை ரொம்பவே வலி கொடுக்குது. இப்போ இவனோட ஃப்ரெண்டு வந்து இதுக்கு மேலே நீ போட்டி போட வேணான்னு சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், இது எனக்கு கிடைச்சிருக்க கடைசி சான்ஸு, இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ என்னோட செமிஃபைனல்ஸ் முன்னாள் சாம்பியன் கூட போட்டி போட போகிறான். அதில் அவங்க 2 பேருமே பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க கையை ஒன்றா கட்டி வச்சிருந்த ஸ்டாபே அறுந்து போயிடுது. இப்போ இவனோட தங்கச்சியோட பொண்ணும் பையனும் வந்து சேர பண்ணுறாங்க. அதை பார்த்ததும் இவனுக்கு ஒரு பூஸ்டப் வந்து மறுபடியும் போட்டி போட போகிறான். ஆனால் 2 பேரும் ரொம்ப நேரமாக ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்போனண்ட் பலம் இழந்து டயர்டாக கரெக்டான டைமை பார்த்து இவனோட ஃபுல் பவரும் யூஸ் பண்ணி அதுலேயும் ஜெயிச்சிடறான். இப்போ இவன் நினச்ச மாதிரியே இவனோட ஃபைனல் மேட்ச் வேர்ல்டு சாம்பியன் கூட போட்டி போட போகிறான். அப்போது மேட்ச்சுக்கு முன்னால் ஹேண்ட் ஷேக் பண்ண போனால் அதை கூட தட்டி விட்டுறான். இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணுறான். சாம்பியன் வேணும்னே இவனோட விரலை டேமேஜ் பண்ணி விட்டுறான். இப்போ மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் இவனால் போட்டி போட முடியாமல் தூக்குற நிலைமைக்கு போய்ட்றான். இப்போ இவனோட தங்கச்சியும் இங்கே வந்து இவனுக்காக சேர் பண்ணுறதை பார்த்ததும் போட்டியில் நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட மொத்த குடும்பமே நம்ம பலமாக இருக்குன்னு மனசில் நினச்சிக்கிறான். அப்போ மனசில் செம்ம பலத்தோட போட்டி போட சாம்பியனே ஷாக் ஆகிடுறான். எப்படிடான்னு இவனோட கண்ணை மூடி குடும்பத்தை மனசில் நினச்சிக்கிட்டு சாம்பியனையே தோக்கடிச்சிடறான். இப்போ இவனோட கனவு கோப்பையை வாங்கிட்டு அவனோட குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கான். இவனை போலவே யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தை நெஞ்சில் வச்சு நினப்பில் வாழ்றீங்களோ அவங்களாம் இந்த வீடியோவை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.